வணக்கம் பிரதர், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா HP EliteBook 840 G6ல் i7 8th ஜென்ரேஷனில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ இது ப்ராசர் ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி சில்வர் கலர் லேப்டாப். நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் 14 inch நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ இந்த லேப்டாப் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா i7ல் 8th ஜென்ரேஷன் 8GB RAM 256GB NVMe SSD 14 inch டிஸ்பிளேவோட வருது. 840 G6 இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது 28,500. இதே மாடலில் பார்த்தீங்கன்னா HP EliteBook 840 G5ல ஒரு மாடல், அதுலேயும் ஒரு 10 குவான்டிட்டி வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 1000 rupees கம்மி, 27,500க்கு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேப்டாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேப்டாப்போட லுக்கு பாருங்கள். ஸோ லேப்டாப் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. HP EliteBook 840 G6 மாடல். ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம 32GB வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி SSD பார்த்தீங்கன்னா 256 இருக்குது. நீங்கள் வந்து 512 1TB அந்த மாதிரி போடனாலும் போட்டுக்கலாம். லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா HP EliteBook 840 G6 மாடலுங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7ல் 8th ஜென்ரேஷன் 2 GHz ஸ்பீடு 4 கோர் ப்ராசர். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB RAM 32GB RAM சப்போர்ட் ஆகும். SSD பார்த்தீங்கன்னா 256GB SSD. லேப்டாப் நல்ல கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களால் குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப் தவிர தெரிஞ்சுக்கணும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.